அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் பாராட்டிய நன்மைகளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. செய்திக்கு முன்பதாக கூட தேவனை துதித்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லும்படியாய் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிற செய்தியை கருத்தோடும் வேத புத்தகத்தோடும் பென் நோட்டோடு எடுத்து நீங்கள் எழுதி வைத்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் பொருளாதாரத்திலே மாபெரும் ஒரு எழுப்புதலை, ஒரு மாற்றத்தை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. அதனால் இந்த வேளையில் கூட என்னோடும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களோடும் சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினர் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள்
நிரப்புவர் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்கிறது கர்த்தரை துதிப்பதுதான் மேன்மை. ஹல்லேலூயா. அதனாலே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் துதித்தோம். அவரை துதிப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். இந்த பூமியிலே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சரிங்க, கடந்த தொடரிலே பொருளாதாரத்திலே கடனை அடைத்து எப்படியாக பணத்தை பெருக்குவது என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கும் எப்படியாக பணத்தை நாம் சம்பாதிப்பது, எப்படியாக நம்ம மணியை ஏன் பண்ணுவது, பணத்தை எந்தெந்த வழிகளிலே நாம் சம்பாதிப்பது என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வேதம் நமக்கு அதுக்கு தெளிவாக சொல்கிறது. பொருட்களை ஈட்ட 4 வழிகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பொருளாதாரத்தை பணத்தை சம்பாதிப்பதற்கு 4 வழிகள் இருக்கிறது என்று நம்ம மத்தேயு 25வது அதிகாரம் வசனம் 15 பார்க்கலாம். லூக்கா 19வது அதிகாரம் வசனம் 11 முதல் 27 பார்க்கலாம். இயேசு அங்கே சொன்ன உவமையின் மூலமாக நாம் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கான வழிகளை நாம் என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஒரு எஜமான் பாருங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொருடைய திறமைகளை கேட்க ஒருவனிடத்தில் 5 தாளந்துகளை ஒரு எஜமான் கொடுத்து விட்டு சென்றார். அதே போல இன்னொருவனிடத்தில் 2 தாளந்துகளை எஜமான் கொடுத்து விட்டு சென்றார். இன்னொருவனிடத்தில் 1 தாளந்தை கொடுத்து விட்டு சென்றார் என்று பார்க்கிறோம். இதில் 5 தாளந்தை வாங்கினவன் அதை என்ன செய்தானாக்க அதை வியாபாரம் செய்து அதை 10ஆக அவன் பெருக்கினான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, விசேஷமாக பொருளாதாரத்தை எப்படி எந்த வழியில் நம்ம சம்பாதிக்கலாம்? 4 வழிகளில் சம்பாதிக்கலாம். ஒன்று, வேலை. நீங்க வேறொருவருக்காக இல்லை ஒரு கம்பெனியில் நீங்க வேலை செய்வதன் மூலமாக சிறிது சிறிதாக மாதம் உங்களுக்கு $5000 உங்களுக்கு இந்த மாதம் இந்த $5000 சம்பளம் தான் உங்களுக்கு கிடைக்கும். வருடத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கும். இது 8 மணி நேரம் வேலை செய்வதனாலே சிறுக சிறுக உங்களுக்கு இந்த பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இது 1 தாளந்தை என பாருங்க, இங்க தன்னிடத்தில் தந்ததை பாதுகாப்பதற்காக 1 தாளந்தை வாங்கினோம் பாருங்க. அதை புதைப்பதற்கு தோண்டுவதற்கு வேலை செய்தது போல அநேக தங்களுக்காக பாதுகாப்பாக ஒரு வேலை கிடைச்சுன்னா அந்த வேலையிலே 20 வயதுல நீங்க வேலைக்கு செல்றீங்க வைத்துக்கொள்ளுங்க, 58 வயது 60 வயது ரிட்டையர்மெண்ட் வர அதே வேலையில அதே சம்பளம் அதே வேலையில அப்படியாக இருப்பதற்கு இது சமமாக இருக்கிறது வேலை. புரியுங்களா? வேலை என்பது அந்த 1 தாளந்துக்கு நீங்கள் கம்பெனியில் 8 மணி நேரம் வேலை செய்வது அது 1 தாளந்துக்கு சமமாக இருக்கிறது. அந்த வேலையில ஆயுள் முழுவதும் அந்த 1 தாளந்தை நீங்க புதையுண்டு வைப்பவனுக்கு சமமாக அது சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன செய்ய முடியாது, அந்த 8 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க, அதில் உங்களுக்கு அதிகமாக வருமானம் திடீரென்று வருமானம் கிடைப்பதற்கு கிடையாது. அது ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ரெகுலர் இன்கமாக உங்களுக்கு அது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. சுய வேலை என்று சொல்லக்கூடிய போது அதாவது சின்ன ஒரு பிஸ்னஸ் உங்களுக்காக நீங்கள் ஏன்னா சுயத்தினாலே நீங்களும் அதில் தொழிலாளியாக இருக்கீங்க, அதில் இருந்து வேலை செய்கிறீங்க. அதாவது வேறொரு இடத்துல நீங்கள் போய் வேலை செய்து சம்பாதிக்காமல் நீங்களே என்ன செய்கிறீங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா வேலை செய்து தாங்கள் சம்பாதித்ததை நீங்கள் தீர்மானிக்க முடியும். புரியுங்களா? நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணும் என்பதை நீங்கள் சுய வேலை செய்வதனாலே சுய வேலையில் கொஞ்சம் கடுமையாக வேலை பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் பணத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், பெருக்க முடியும். அந்த 1 2ஆக நீங்கள் பெருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த சுய வேலையில் எவ்வளவு மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும், எவ்வளவு உங்களுக்கு பணம் வேண்டும் என்பதை நீங்களே என்ன செய்றீங்க, தீர்மானிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படி தீர்மானித்து அவ்வளவுதான் நீங்க என்ன செய்ய முடியும், சம்பாதிக்க முடியும். ஹல்லேலூயா. அதிக முதலீடு செய்தால் அதிகமான வருமானத்தை நீங்க என்ன செய்ய முடியும், பெருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப வேலையிலிருந்து வரும் வருமானத்தை என்ன செய்யணும்னாக்கா நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால்
அந்த வரக்கூடிய அந்த கொஞ்சம் வருமானத்தில் சேவிங்க என்ன நீங்கள் அதெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும். அதில் நீங்கள் சில சேமிப்பை சேர்த்து வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் சுய தொழில் செய்கிறீங்கனாக்க அந்த தொழில் செய்வதற்கேற்ற நாணம் உங்களுக்கு தேவை. புரியுங்களா? என்ன தொழில் செய்ய விரும்புகிறோமோ அந்த தொழிலை குறித்து நல்ல அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றது நன்றாக கவனித்து கொண்டு வரீங்களா? உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து பணத்தை சம்பாதிப்பதற்கான வழியை குறித்து நான் சொல்லி கொண்டு வருகிறேன். ஒன்று வேலை, இரண்டாவது சுய தொழில். அப்ப எந்த தொழில் நீ செய்தாலும் செய்வதற்கு முன்பாக அது என்ன தொழில் செய்ய விரும்புகிறோம் என்பதை குறித்து நல்ல அறிவு உங்களுக்கு இருக்கணும். புரியுங்களா? ஏன்னா அறிவு இல்லாமல் நம்ம ஞானம் இல்லாமல் தொழிலை ஆரம்பித்து ட்ரியல் என்று எரர், அதாவது ஆரம்பிப்போம், வந்தா வருது, லாபம் வந்தா வருது, இல்லாட்டி போனா போகுது அப்படின்னாக்கா என்ன செய்ய முடியாது. ஏன்னா நீங்க அதுல வெற்றியை காண முடியாது. அப்ப இந்த சுய தொழில் என்பது 2 தாளந்துகள் செய்த 2 தாளந்துகளை பெற்றவன் செய்த வேலையை போல அதிகமாக பெரிய முதலீடு செய்யல, தான் செய்யறான், தனக்கு உதவிக்காராக வைத்துக் கொண்டு அதை வைத்து அவன் செய்யறான். என்ன செய்யறான்? அந்த முதலீடு செய்து அதை அதில் சம்பாதிப்பதற்கு ஒப்பிட்டு இந்த 2 தாளந்து சொல்லப்பட்டிருக்கிற சுய வேலையை. புரியுங்களா? மூன்றாவதாக வியாபாரம், அதாவது பிஸ்னஸ். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க பிஸ்னஸ் செய்வது தவறான ஒரு எண்ணம் என்று சிலர் நினைக்கிறாங்க. புரியுங்களா? நீதிமொழிகள் 11வது அதிகாரம் வசனம் 26 தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனையோ, அதாவது தானியத்தை விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். புரியுங்களா? ஏன்னா தானியத்தை சேர்த்து வச்சானாக்கா நமக்கு ஜனங்கள் சவிப்பாங்க. அதை அவன் விற்க ஆரம்பிச்சானாக்கா, அதை சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சானாக்கா அவன் மேல் என்ன உண்டாகும்? ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும் என்று நீதிமொழிகள் 11வது அதிகாரம் வசனம் 26 சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப இதுவும் என்னன்னாக்கா சுய வேலையை போன்றுதான். இந்த சொன்ன வியாபாரம் என்பது சுய வேலையை போலதான். ஆனால் வியாபாரத்தை இதில் என்ன செய்ய முடியும்? அபிவிருத்தி செய்ய முடியும். ஹல்லேலூயா. அந்த சுய தொழில் அவ்வளவு அபிவிருத்தி செய்ய முடியாது. ஆனால் இந்த வியாபாரத்தில் என்ன செய்ய முடியும்? அதிகமாக நீங்க ஏன்னா பாத்தீங்கன்னாக்கா இதுல பெருக்கத்தை காண முடியும். ஏன்னா நீங்க மட்டும் இதுல செய்யல. புரியுங்களா? சுய தொழில் நீங்க மட்டும் செய்யறீங்க. ஆனால் இதுல நீங்க மட்டும் நீங்க செய்யல. இந்த வியாபாரத்துல உங்களோடு கூட நீங்க தனி மனிதனாய் அல்ல, உங்களோடு கூட நன்றாக வேலை செய்யக்கூடிய மக்களை நீங்கள் வைத்து அந்த ஒரு ப்ராஜெக்டையோ ஒரு நிறுவனத்தையோ ஒரு காரியத்தை எடுத்து நீங்க செய்கின்ற பொழுது உங்க வியாபாரத்தில் உங்கள் பிசினஸ்ல என்ன செய்ய முடியும்? உங்கள் ஆற்றலை நீங்க காண்பிக்கின்ற பொழுது நீங்கள் பொருளாதாரத்தில் பணப்பெருக்கத்தை எப்படி 5 தாளந்து பெற்றுக்கொண்டவன் 10ஆக மாற்றினானோ அதே போல நீங்க என்ன செய்ய முடியும்? வியாபாரத்தை பெருக்கத்தை உண்டாக்க முடியும், பொருளாதாரத்தை அதை அதிகமாக பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த வியாபாரத்தில் தரிசனம் பெரிதானதான் உங்க வியாபாரமும் என்ன உண்டாகும்? பிசினஸும் பெரிதாக மாறும். புரியுங்களா? இங்க எத்தனை மனிதர்களை நீங்கள் கையாள வேண்டும் என்ற தரிசனம் உங்களுக்கு மிக மிக அவசியம். வியாபாரத்தில் எத்தனை பேரை வைத்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த பப்ளிக் ரிலேஷன், அதாவது பொதுமக்களோட தொடர்பு, எத்தனை ஜனங்களை வேலைக்கு வைக்க வேண்டும், திறமையானவர்களை எப்படி தேர்ந்தெடுத்து வேலையில் வைக்க வேண்டும் என்று ஏன்னா நீங்க இதுல மிக நாணத்தோடு செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப வியாபாரம் அதிகமாக உங்களுக்கு லாபம் தருகிறது என்றால் பாத்தீங்கன்னாக்க அதிக திறமையுள்ள மனிதர்களை நீங்க ரெக்ரூட் உங்கள் கம்பெனியில் வேலை வைக்கின்ற பொழுது அந்த வியாபாரத்தில் நிறைய சம்பளங்களை நீங்க நிறைய பொருளாதார பணத்தை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப ஜனங்களை மனிதர்களை வேலைக்கு நீ அமர்த்துகின்ற பொழுது அவர்களோடு எப்படி பழகுவது, அந்த பப்ளிக் ரிலேஷன் இருக்கு பாருங்க, அது மிக முக்கியம். வேலைக்கு வர்றவங்களோட கோபத்தோடு நீங்க பேசினே எரிந்து விழுந்தீங்கன்னா ஓடி போயிடுவாங்க. அப்ப அவங்களோடு எப்படி பழகுவது, எப்படி அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது, யாருக்கு என்ன செய்தால் உற்சாகம் அடைவாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு நீங்க அவங்க உற்சாகம் அடைகிற மாதிரி ஒரு ஏன்னா ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கலாம், போனஸ் கொடுக்கலாம். இப்படி உற்சாகத்தை அடைகின்ற பொழுது கண்டுபிடித்து அதுல நீங்க உங்க நாணத்தை பயன்படுத்தி திறமையை பயன்படுத்துகின்ற பொழுது நீங்கள் உங்கள் தொழிலே நிபுணத்துவர்களாக எக்ஸ்பர்ட்டாக சிறந்த ஒரு முதலாளியாக மாற முடியும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வியாபாரத்தில் எந்த அளவுக்கு இதுல ஆபத்துகள் என்ன இருக்கிறதோ
ஏன்னா இதுல ரிஸ்க் இருந்தாலும் இதுல வருமானம் அதிகமாக இருக்கிறது. இதுல வியாபாரத்திலே எந்த அளவுக்கு ஆபத்துக்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதுள்ளதோ அந்த அளவுக்கு இந்த வியாபாரத்தில் உங்களுக்கு என்ன உண்டாகிறது, வருமானம் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. 5 தாளந்துகளை வைத்து எப்படியா 10ஆக மாற்றினானோ அதை போல உங்களுடைய வேலை இடத்துல ஒரு 5 பேர்களை வைத்து எப்படியாக, ஏன்னா இன்னொரு 10 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு ஏன்னா உங்களுடைய கம்பெனியை நீங்க மேலே கொண்டு வர முடியும். புரியுங்களா? அப்ப 3வது என்பது வியாபாரம். புரியுங்களா? 4வது பார்க்கின்ற பொழுது முதலீடு. புரியுங்களா? முதலீடு என்பது மத்தேயு 25வது அதிகாரம் 27 ஒரு தாளந்தை புதைத்து வைத்தவனிடத்தில் எஜமான் அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடு கூட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி, அதாவது அந்த ஒருவனிடத்தில் கொடுத்துருந்தார் பாருங்க, அதை வாங்கி நன்றாக 5 தாளந்து இருக்கான் பாரு, அவங்கிட்ட அவர் என்ன செய்றாரு, அதை கொடுத்து அவன் பெரிதாக மாற்றுவானே, ஏன்னா அதில் முதலீடு போட்டு அவன் இன்னும் கொஞ்சம் அவன் பெருமானத்தை பெருக்குவானே என்று சொல்லி அந்த எஜமான் வாங்கியாங்க கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்போ நல்ல வருமானம், புரியுங்களா, முதலீடு செய்வது. புரியுங்களா? அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக நீங்கள் கவனிங்க. புரியுங்களா? நல்ல வருமானம் தருகிற 4 முதலீடுகள். புரியுங்களா? நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதில் 4 நன்றாக நல்ல முதலீடுகளை, நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய 4 முதலீடுகள், 4 இன்வெஸ்ட்மெண்ட், அந்த பிளான் 4 காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஒன்று ரியல் எஸ்டேட், அதாவது நிலம், ரெடி பில்டு ஹவுஸ். நீங்களே நிலத்தை வாங்கி நல்ல வீடை கட்டி, நல்ல வீடு குவாலிட்டியாக இருந்தால் ஜனங்கள் அதை விரும்பி வாங்குவாங்க. உங்கள் மேல் நம்பிக்கை வருகிறது. உங்களோட பில்டிங் ஃபவுண்டேஷன் நன்றாக இருந்து வீடு கிராக் இல்லாமல், ஏன்னா மெட்டீரியல் நல்ல குவாலிட்டியோடு கூட நன்றாக அருமையான டிசைன்ஸோட அப்பியரன்ஸோடு ஆர்கிடெக்சரல் வியூவோடு கூட வீடை நீங்கள் கட்டி நீங்கள் விற்க ஆரம்பிச்சிங்கன்னா, உங்கள் வீடை ஒருத்தர் வாங்கி அதில் நல்லபடியாக அவர் திருப்தி அடைந்தார், 4 பேர்ட்டு சொல்லும்போது உங்களுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஓஹோ என்று, ஆகா ஓகோ என்று நன்றாக வளர ஆரம்பிக்கும். புரியுங்களா? அப்போ அதில் நீங்கள் நல்ல முதலீடு செய்யலாம். இதில் ரியல் எஸ்டேட், அதாவது ரெடி பில்ட் ஹவுஸு, அந்த காரியங்களில் நீங்கள் முதலீடு செய்யலாம், நல்ல வருமானம் அதில் கிடைக்கும். 2வதாக நெட்வொர்க்கிங் ஆன்லைன் பிஸ்னஸ், அதாவது நீ இணையத்தின் மூலமாக ஆன்லைன் பிஸ்னஸ் மூலமாக அடுக்குமுறை வியாபாரம் நீங்கள் செய்கின்ற பொழுது அதிலே உங்களுக்கு என்ன உண்டாகும், நீங்கள் ஆன்லைனில் செய்கின்ற பொழுது வாடகைக்கு வீடு, இடம் பிடிக்க வேண்டியது, கடை பிடிக்க வேண்டியதில் ஆன்லைன்லேயே அநேகரை நீங்கள் விளம்பரம் கொடுத்து உங்களுடைய பொருட்களை நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் மூலமாக அதில் முதலீடு செய்தினாக்கா நல்ல வருமானத்தை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தாக இன்டர்நெட் மூலமாக விளம்பரங்கள் இன்டர்நெட்ல கொடுத்து அதன் மூலமாக நீங்க என்ன செய்ய முடியும், வருமானத்தை பெருக்க முடியும். 4வதாக ஷேர், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட், பங்கு சந்தையில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல பங்குகளை வாங்கி நீங்க பிசினஸ் செய்கின்ற பொழுது அதன் மூலமாக என்ன உண்டாகும், நீங்க நல்ல வருமானத்தை பெருக்க முடியும். ஹல்லேலூயா. இதுல எல்லா ஆபத்துக்கள் இல்லை என்று சொல்லவில்லை. இதுல ஆபத்துக்கள் அதிகம் இருந்தாலும் லாபங்களும் அதிகமாக இருக்கும். எவ்வளவு ஆபத்து இருக்கிறதோ அதே வேளையில் உங்களுக்கு லாபங்கள், ரியல் எஸ்டேட்ல லாபங்கள் கிடைக்கும். அதே போல நெட்வொர்க்கிங் பிசினஸ்ல, இன்டர்நெட் மூலமாக, அதே போல ஷேர்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு ரிஸ்க், ஹை ரிஸ்க் இருந்தாலும் ஹை ரிவார்டு உங்களுக்கு இதுல அதிகமான உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் நீங்க மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒவ்வொரு காரியத்தை முடிவு எடுக்கும் முன்பாக கர்த்தருடைய சமூகத்தில் போய் தேவாலயத்தில் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நன்றாக அந்நிய பாஷையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபித்து உங்க பிசினஸ்ல என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை எடுங்க. நீ என்ன செய்ய முடியும்னாக்க நன்றாக சம்பாதிக்க முடியும், சம்பாதித்த பணத்தை நன்றாக சேமிக்க முடியும், சேமித்த பணத்தை தேவையான காரியங்களுக்கு நீங்க செலவழிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப சம்பாதித்த எல்லா பணத்தையும் செலவழித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் சந்தோஷமாக வாழவே முடியாது. வரவு எவ்வளவு இருக்குதோ எட்டனா செலவு, அப்படி எட்டனாவும் செலவழித்து விட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப சம்பாதிப்பதில் சேவிங்கை நீங்க வைத்துக் கொள்ளணும். $10 சம்பாதிக்கிறீங்கன்னாக்க அதுல $1 சேவிங்ஸ் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். புரியுங்களா? அப்ப உங்க மணி பர்ஸ்ல $10 வைத்துக் கொள்ளுங்களேன். $10 இருக்குனாக்க $10 எடுத்து நீ அப்படியே செலவழிச்சிடக்கூடாது. வெளியே போறீங்க, $100 இருக்கு வச்சுங்க, இல்லை $10 இருக்கு, 10 எடுத்துட்டு செலவழிச்சுட்டு அப்படியே பர்ஸை தட்டி ஏன்னா எம்டியா கொண்டு வரக்கூடாது.
அதில் ₹1 உள்ள சேவிங்ஸ் வைக்க வேண்டும். அப்படி ஒரு முறையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. புரியுங்களா? அப்போ மீதி ₹1 இருக்கின்ற பொழுது அது உங்களுக்கு சேவிங்ஸாக வருகின்ற பொழுது உங்கள் எதிர்காலத்தில் அது முதலீடு செய்வதற்கு உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ வருமானம் தரக்கூடிய விஷயங்களில் உங்களிடத்தில் உள்ள காரியங்களை நீங்கள் என்ன செய்யணும்? முதலீடு செய்ய வேண்டும். உங்களிடத்தில் இருக்க பணத்தையோ கோல்டோ எதுவாக இருந்தாலும் வருமானம் வரக்கூடிய காரியத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அதைத்தான் நீதிமொழிகள் 27வது அதிகாரம் வசனம் 26, 27 ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்திற்கும் உன் வேலைக்காரியின் பிழைப்புக்கும் போதுமானபடியாக இருக்கும். வேதவசனம் சொல்கிறது பாருங்க. ஆடுகள்லாம் உங்களுக்கு எப்படியா இருக்கிறது? அது உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறார். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விவசாயியாக இருந்தாலும் உங்க கிராமங்களிலே நீங்க ஆடுகளை வளர்க்கலாம், கோழிப்படை வளர்க்கலாம். புரியுங்களா? அப்ப நீங்க எதுல முதலீடு செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்ய வேண்டும். புரியுங்களா? முதல்ல எதுல முதலீடு செய்ய வேண்டும் என்று ஒரு அட்டவணை போடுங்க. ஒரு பேப்பர் எடுத்து இதுல இருக்கக்கூடிய லோ ரிஸ்க், ஹை ரிஸ்க், இந்த தொழிலை நான் செய்ய போறேன், இதுல குறைந்த அளவில் என்னென்ன அபாயம் இருக்கிறது, அதிக அளவில் என்ன அபாயம் இருக்கிறது என்பது ஒரு பட்டியல் போட்டு இந்த பிஸ்னஸ் நான் செஞ்சா எவ்வளவு லாபம் எனக்கு வரும், இதுல நேரத்தையும் பணத்தையும் போட்டால் எவ்வளவு லாபம் வரும், இதுல எத்தனை ஆட்கள் எனக்கு தேவை, இந்த பிஸ்னஸ் செய்தால் இதுல எவ்வளவு ஆட்கள் தேவை, இதுல நான் எவ்வளவு மணி நேரத்தை ஒதுக்க வேண்டும், இதுல எவ்வளவு மணி நேரம் ஒதுக்க வேண்டும் என்பது எல்லாம் ஒரு அட்டவணை போட்டு, ஒரு பேப்பர் எடுத்து ஒரு அட்டவணை போட்டு நீங்க என்ன செய்யணும்னாக்க, ஏன்னா எது லாபத்தை அதிகமாக கொண்டு வரும், எது கடின உழைப்பாய் வாங்குகிறது என்பதை எல்லாம் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் பிசினஸ்ல நீங்க தொழிலில் முன்னேறி லாபத்தை சம்பாதிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதிகமான லாபம் எனக்கு வேண்டும் என்று நீங்க விரும்பி உங்களுக்கு தெரியாத பிசினஸ்ல போய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னாக்கா அதிகமான தோல்வியை நீங்க அடைந்து விடுவீங்க. முன்னப்பின்னா எந்த அனுபவமே இல்லாம எனக்கு பணம் நிறைய வேணும், அவர் சொல்றாரு, அவர் செய்யறாரு, அவர் பஸ் ஓட்டுறாரு, அதனால நானும் பஸ் வாங்கி ஓட்டுறேன்ட்டு நீங்க உங்களுக்கு அனுபவம் இல்லாத நீங்க ஒரு பஸ் ஓட்டுறீங்க வைத்துக்கோங்களேன், ஒரு பஸ்ஸை வாங்கி ஓட்டுறேன்னா இன்னொரு பஸ் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு 2 பஸ் வாங்குற அளவுக்கு காசு இருந்தால் தான் ஒரு பஸ்ஸை வாங்கி ஓட்ட முடியும். ஏன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ், டயர் வாங்கணும், டிரைவருக்கு காசு கொடுக்கணும், திடீர்னு பிரேக் டவுன் ஆகணும், அதுக்கெல்லாம் செலவு பணம் கையில் ரெடி காசு இருக்கணும். புரியுங்களா? இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் பிஸ்னஸ்ல நீங்க இறங்க வேண்டும். ஒரு பிஸ்னஸ் செய்யறீங்கன்னாக்க குறைந்தது 6 மாதத்திற்கு அந்த லாபத்தை பார்க்கக்கூடாது. 6 மாதத்தை டேர்ன் ஓவர் பண்ணுவதற்கேற்ற பணத்தை வைத்து கொண்டு தான் பிஸ்னஸை நீங்க ஆரம்பிக்க வேண்டும். முதல் மாதத்திலே வர்ற லாபம் எவ்வளவு லாபத்தை எதிர்பார்க்க கூடாது. லாபம் ஒரு 6 மாதம் கழித்து தான் உங்களுக்கு பிஸ்னஸ் பிக்கப் ஆகும். அதுவரை நீங்க கேஷ் ஃப்ளோ வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்னாக்க பொருளாதாரத்தை சற்று என்ன செய்யணும், சிரத்தை எடுத்து கற்றுக்கொண்டு அதுல முதலாவது நீங்க என்ன செய்யணும், முதலீடு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது என்ன செய்யணும்னாக்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் மேல நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். உங்களோட தாளந்துகள், உங்களோட திறமைகள், உங்களுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கிறது, நேரம் எவ்வளவு செலவழிக்க முடியும், எவ்வளவு உற்சாகம் இருக்கு, உங்களை நீங்களே ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் தொழிலில் முன்னேறி வர முடியும். ஹல்லேலூயா. ஒரு பாருங்க, ஒரு $5000 சிங்கப்பூர்ல நான் வாங்குவதற்குனா இதற்காக நான் இன்ஜினியரிங் படித்து, அதற்காக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்டரி ஸ்கூல் படித்து, காலேஜ் இன்ஜினியரிங் படித்து, அப்புறம் இங்க ஏன்னா அவ்வளவு வருடங்கள் கிட்டத்தட்ட 15 வருடங்கள் செலவழித்த அப்புறம் தான் ஒரு $5000 சேலரியை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நீங்க என்ன செய்யணும்னாக்க முதல்ல ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க முதலீடு செய்வதற்கு நீங்கள் காரியங்களை நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய தெரியாத காரியங்களில் நீ முதலீடு செய்துக்கிட்டீங்கன்னாக்க நஷ்டம் நீங்கள் அடைந்து விடுவீர்கள். ஹல்லேலூயா. ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, அப்போ ஒரு ஊருக்கு போறீங்க, இடையில ஒரு ரிவர் போயிட்டு இருக்கு, நதி போயிட்டு இருக்கு, அந்த நதியை கடந்து அங்க அந்த ஊருக்கு நீ செல்லணும், நதியை ஆத்துக்குள்ள இறங்கி தான் போகணும். அப்ப ஆற்றினுடைய ஆழம் உங்களுக்கு தெரியாது. அப்ப ஆழம் தெரியலன்னா 2 காலையும் உள்ள விட்டுன்னு என்ன செய்றீங்க, ஆழம் அதிகமா இருந்தா மூழ்கி போய் விடுங்க, இல்ல தண்ணீர் உங்களை இழுத்து கொண்டு போய்விடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னாக்க ஆற்றினுடைய ஆழத்தை கண்டுகொள்வதற்கு முதலிலே ஒரு காலை விட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரே நேரத்தில் 2 கால்களையும் விட்டோம்னா என்ன செய்கிறோம்,
மூழ்கடிக்கப்பட்டு போயிடுவோம், நஷ்டப்பட்டு போய்விடுவோம். ஹல்லேலூயா. அதனால பிஸ்னஸ் நீங்க செய்கின்ற பொழுது, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணினா உங்களிடத்தில் இருக்க எல்லா பணத்தையும் ஒரே நேரத்தில் அதில் போட்டுட்டீங்கனாக்க நீங்க என்ன தாங்க முடியாத நஷ்டம் வந்துருச்சுனாக்கா அதுலேருந்து நீங்க மீள முடியாது. ஹல்லேலூயா. சற்று முழு பணத்தையும் அதில் முதலீடு போடாதபடி சிறிதளவு போட்டு சிறிதளவு வைத்துக் கொண்டீர்கள் என்றால் ஒருவேளை நஷ்டப்பட்டாலும் அதிலிருந்து நீங்க தப்பித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப புதிய காரியத்தை, புதிய தொழிலை துவங்குகின்ற பொழுது கொஞ்சமாக துவங்கி பிறகு நிலைமையை அறிந்து அதுக்கப்புறமாக சிறிது சிறிதாக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதில் பண்ணி அந்த தொழிலில் முன்னுக்கு வர முடியும். ஹல்லேலூயா. அப்ப கடுகளவு விதையில் இருந்தா பெரிய விருட்ச மரம் வளர்வது போல முதல்ல சிறியதிலிருந்து, என்ன சிறுதுள்ளி பெருவெள்ளம் சொல்றாங்களே, சிறுக விதைத்து பெருக நம்ம என்ன செய்யணும், அறுக்கிறதுக்கு காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா மரம் வைக்கிறீங்க, அது கொய்யாப்பழம் வருகிறது, அதை எடுத்து அந்த என்ன செய்யறீங்கனாக்கா அந்த விதைகளை போடுறீங்க. இப்ப பல கொய்யா மரங்கள் வருவது போல நீங்க என்ன செய்ய முடியும், வருமானத்தை பெருக்க முடியும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? புரிந்தா ஹல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. இதை கற்றுக்கொள்ளுங்க. எங்களுடைய தொலைபேசியில, எங்களுடைய வாட்ஸ்அப், மற்றபடி மின்னஞ்சல்ல தெரியப்படுத்துங்க. இந்த காரியங்கள் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. கடனிலிருந்து வெளியே வருவது, வருமானத்தை சம்பாதிப்பது, செலவழிப்பது என்பதற்கு இந்த காரியங்கள் மிக பிரயோஜனமாக இருக்கிறது என்று நீங்க சாட்சி சொல்ல முடியும். ஹல்லேலூயா. குறைந்த வருமானம் எதுனாக்கா வேலையும் சுய தொழிலும் குறைந்த வருமானம் அதில் இருக்கிறது. ஆனால் அதில் பாதுகாப்பானது. வேலை பார்க்குறீங்க, நீங்க என்ன அதில் நஷ்டம் அடைய மாட்டீங்க. நீங்க வேலைக்கு போனால் தான் சம்பளம் கிடைக்கும். சுய தொழில் செய்றீங்க, நீங்க எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அவ்வளவுதான், அதுல நஷ்டப்பட முடியாது, பாதுகாப்பானது. ஆனால் அதிக வருமானம் எதுல வருகிறது, வியாபாரத்திலும் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு வருகிறது. அதுல சங்கடம் நிறைந்ததாக இருக்கிறது. இதுல பாதுகாப்பு நம்ம என்ன அவ்வளவு சொல்ல முடியாது. திடீரென்று என்னன்னாக்க பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சுனாக்க ஏன்னா வீடை விற்க வேண்டியதான், காடு எல்லாத்தையும் விற்க வேண்டியதான் சூழ்நிலைக்கு வரும். ஹல்லேலூயா. அப்ப இதை நீங்க தெரிந்து கொள்ளணும். பாதுகாப்பான வருமானம், கொஞ்சம் ரிஸ்கான வருமானம் இருக்கிறது. புரியுங்களா? இந்த 4 வருமானங்களிலே பாருங்க, 2 வகையான வருமானம் இருக்கிறது. உழைப்பினால் வரக்கூடிய வருமானம், அது நிரந்தரமா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ரிட்டையர்மெண்ட் வர வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, அது நிரந்தரமான வருமானம். உழைப்பினால் வரக்கூடிய வருமானம், உழைப்பற்ற வருமானம். புரியுங்களா? உழைப்பு அற்ற வருமானம். ஹல்லேலூயா. இந்த 2 வித்தியாசத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுங்களா? 5 தாலந்தை வாங்கினவன் வியாபாரம் செய்து 10 தாலந்தாக மாற்றினான். மற்ற 25-28 பார்க்கிறோம். எஜமான் வந்த பொழுது 1 தாலந்து வைத்தவனிடத்திலிருந்து அவனுக்கு எடுத்து இந்த 5 தாலந்து வாங்கின இடத்துல கொடுத்து விட்டார். அது அவன் சம்பாதிக்காத பணம். புரியுங்களா? 5 தாலந்து உள்ளவனுக்கு போனஸை போல இந்த 1 வாங்கி புதைச்சு வச்சான் பாரு, அவங்ககிட்ட இருந்த வாங்கி 5 தாலந்து 10 மாத்தினா அவனுக்கு ஒன்று கூட்டுற 11 ஆயிட்டான். இப்ப 11 ஆயிடுச்சு. அது அவன் சம்பாதிக்காத ஒரு காரியம். ஹல்லேலூயா. இதுதானது உழைப்பற்ற வருமானம். ஹல்லேலூயா. மற்றவர்களுடைய உழைப்பில், அதாவது உழைப்பற்ற வருமானம் என்பது மற்றவருடைய உழைப்பில் சாப்பிடுவது கிடையாது. அது நீ உழைக்க மாட்டேங்க, எவனாச்சும் உழைப்பான், நம்ம சாப்பிடுறது இல்லை. புரியுங்களா? உழைப்பினால் வரும் வருமானம் என்பது உங்கள் நிரந்தர வேலையிலிருந்து வரக்கூடிய கிடைப்பது. நீங்கள் 1 மணி நேரம் வேலை செய்தா 1 மணி நேரத்துக்கு ஏற்ற சம்பளம், 8 மணி நேரம் வேலை செய்தா அதற்கேற்ற சம்பளம். ஆனால் உழைப்பற்ற வருமானம் என்பது நீங்கள் ஒரு முறை வேலை செய்வதன் மூலம் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப உங்க பணம் மல்டிப்ளிகேஷனை உண்டு பண்றது தான். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம உழைச்சி அன்றாட கிடைக்க வச்சு செலவழிக்கும் போது அதில் வருத்தம் இருக்கிறது. ஆனால் பணத்தை வைத்து மல்டிப்ளிகேஷன் பண்றவங்க காரை வாங்கலாம், வீடை கட்டலாம், பெரிய பெரிய காரியங்களை செய்யலாம். அவங்க மகிழ்ச்சியோடு என்ன செய்யறாங்க, செலவு செய்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு பொருளாதார சுதந்திரம் உண்டாகிறது. பணம் எப்படி வேலை செய்யும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பணக்கார இடத்துல ஏன் பணம் வருகிறதுனா, அந்த பணத்தை வச்சு எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்ட்டு அவன் தூங்கினா கூட அவன் பணம் அவனுக்கு பணத்தை சம்பாதித்து கொடுத்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால நீங்கள் என்ன செய்யனாக்க உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆனால் நம்முடைய நேரம் முடிந்து விட்டதினாலே வருகின்ற தொடரிலே இன்னும் அதிகமாக உங்களுக்கு பணத்தை எப்படி சம்பாதிப்பது,
பணத்தை சம்பாதிப்பதற்கான வழிகள் எப்படி, பணத்தை எப்படி மிச்சப்படுத்துவது, பணத்தை எப்படி செலவழிப்பது என்பதை குறித்து கற்றுக்கொள்ள உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆவலோடு காத்துக்கொண்டிருங்க. ஆண்டவரே, உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பொருளாதாரத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களை நீக்கி போடுவீராக. கடனற்ற ஒரு வாழ்க்கை வாழ இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார் என்று நீதிமொழி 10:22 சொல்லப்பட்டது போல இந்த பிள்ளைகளுக்கு நல்ல நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துவீராக, செழிப்பை கொடுப்பீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.